காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையம் இணைந்து மாண்புமிகு பாரத பிரதமரின் கிசான் சம்மான் நிதியின் சிவாய் நம. அனைவருக்கும் காலை வணக்கம். இங்கே வந்திருக்கக்கூடிய என் உயிரினும் மேலான என்னுடைய சொந்தங்களாகிய விவசாய பெருமக்களுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். பிறகு இந்த விவசாயத்துறையை மேலோங்கி நம்ம நாட்டுக்கும் நம்ம மாநிலத்துக்கும் பெருமை சேர்க்கின்ற துறையில் உள்ள அனைத்து அதிகாரிகள் சொந்தங்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னுடைய சொந்தங்களோடு இன்றைக்கு நான் இவ்வளவு அழகான ஒரு வார்த்தைகளோட உரையாடல் பண்ண போறேன். புதுச்சேரி, அதாவது பாண்டிச்சேரி, இன்னைக்கு இந்தியாவில் ஒரு அழகான சுற்றுலா தலமா இருக்கு. சுற்றுலா தலம்னா பல நாடுகளிலிருந்து நம்ம இடத்துக்கு வந்து நம்ம வாழும் கலாச்சாரத்தையும் நம்ம வாழுகின்ற விதத்தையும் நம்முடைய உண்ணும் உணவையும் ருசிச்சு நல்லா இருக்கு, பாண்டிச்சேரி போனால் நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பல நாடுகளிலிருந்து வந்து நமக்கு ஒரு வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய நம்முடைய மாநிலமா நம்ம புதுச்சேரி இருந்துட்டு இருக்கு. அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா உணவு. நீங்க நல்ல உணவு சாப்பிடணும்னா சரியான இடத்துக்கு போனா மட்டும்தான் நல்ல உணவு கிடைக்கும். அதான உண்மை. உணவு சரியில்லைன்னா அந்த ஹோட்டலுக்கு நம்ம போக மாட்டோம். உண்மையா இல்லையா? அப்ப நீங்க சாப்பிடக்கூடிய உணவு தரமான உணவா இருக்கணும்னா, நஞ்சில்லா உணவா இருக்கணும்னா, நாம செய்யக்கூடிய, அதாவது நானும் ஒரு விவசாயி, நானும் விவசாய குடும்பத்திலிருந்து பிறந்து வந்தவங்க. நாம செய்யக்கூடிய விவசாயம் நஞ்சு, அதாவது விஷம் கலக்காத விவசாயமா இருந்தா மட்டும்தான் நாம உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்கள் ஒரு நல்ல உணவா நாம மக்களுக்கு கொடுக்க முடியும். உண்மையா இல்லையா? உண்மை. இப்ப நாம கொடுக்கக்கூடிய பொருள், அதாவது விவசாயிகிட்ட இருந்து வரக்கூடிய பொருள் அனைத்தும் விஷமாகவும் கலப்படமாகவும் தரமற்ற இருந்ததுன்னா நம்மளுடைய செயல்பாடு, அதாவது விவசாயியுடைய செயல்பாடு என்ன வளர்ச்சி கண்டதை நம்ம நினைக்கலாம். நம்ம நிலத்துல நாமளே விஷத்தை போட்டு நம்ம ஜீவராசிகளை நாமளே கொன்று நண்டு செத்து போய், நத்தை செத்து போய், மீன் செத்து போய், பல்லுயிர்கள் அனைத்தும் இறந்து போய் நாம கொடுக்கக்கூடிய விஷம் நம்முடைய வாழ்வாரத்தையும் நமக்கு அடுத்த வர தலைமுறையையும் பாதிச்சு, அதுக்குள்ள நம்முடைய மனைவிமார்களையும் குழந்தைகளையும் நம்முடைய பிள்ளைகளையும் அதுக்குள்ள வேலை செய்ய வச்சு, அந்த விஷத்தண்ணி நம்ம பிள்ளைகளுடைய பாதத்திலையும் நம்ம உடம்புலையும் இறங்கி அவங்க குடிக்கக்கூடிய தண்ணியிலையும் அதை நம்ம கலக்க வச்சு நம்ம என்ன விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் பாண்டிச்சேரியில? நம்ம இதே மாதிரி பின்பற்றி நம்ம போனோம், என்ன நடக்கும்னா நமக்கு முன்னாடி நம்ம பிள்ளைங்க செத்து போயிடும். அதாவது நம்ம யாருக்காக சம்பாதிக்கிறோமோ, நம்ம யாருக்காக இந்த சொத்தை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறோமோ, நம்ம யாருக்காக நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம பாடுபடுறோம்னு நினைக்கின்ற பேர்ல நம்ம சுத்திட்டு இருக்கோமோ, இது அனைத்தும் பயனற்றது. நீங்க உங்க பிள்ளைகளுக்கோ உங்க தலைமுறை, எதிர்கால தலைமுறைக்கு நீங்களே விஷத்தை கொடுக்குற மாதிரி, அதாவது நீங்க ஸ்லோ பாய்சன் கொடுக்குறீங்க. அவ்வளவுதான். ரொம்ப நாள் இல்லை, ஒரே நாள் சாகக்கூடாது, நீ கொஞ்சம் கொஞ்சமா சாகடா மகனே அப்படின்னு நீங்க போடுற வயல்ல போடுற பூச்சி மருந்து, விஷம், உரம் எல்லாமே நம்ம பூமியில இருந்து நம்ம போரிக்கே போய் நம்ம குடிதண்ணிலே கலந்து நம்ம அதை குடிச்சு சுகரு, கேன்சரு, பேர் தான் வெவ்வேறு, ஆனா உபாதைகள் எல்லாம் ஒண்ணுதான். பேரு டாக்டருக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரே காயலா சொன்னா நமக்கு பிரச்சனை. உனக்கு கண்ணு பாதிச்சிருக்கு, உனக்கு நரம்பு மண்டலத்துல பாதிச்சிருக்கு, உனக்கு இதயத்துல பாதிச்சிருக்கு, உனக்கு காலில் பாதிச்சிருக்கு, கையில பாதிச்சிருக்குன்னு அது தனித்தனி டிபார்ட்மெண்ட். அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஆரோக்கியமா இருந்தது. தாத்தாலாம் வந்து இலைத்தழைகளை போட்டு விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆரோக்கியமா இருந்தாங்க. 10 பிள்ளைங்கள் பெற்றாங்க,
எல்லாம் செல்வ செழிப்பா வளர்ந்தது. வறுமையிலையும் கஷ்டத்திலையும் நோய் நொடி இல்லாம வாழ்ந்தாங்க. இன்னைக்கு கடவுள் புண்ணியத்துல, அரசாங்க புண்ணியத்துல சாப்பிட முடியல. நமக்கு அதுக்குள்ள ஒரு சமோசா வந்துருச்சு, அதுக்குள்ள நமக்கு ஒரு டீ வந்துருச்சு, குடிக்க தண்ணி கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் தாத்தா காலத்துல யாராவது கொடுத்துருக்காங்களா அரசாங்கம்? எதுவுமே கிடையாது. இவ்வளவு சலுகைகள் நம்ம கவர்மெண்ட் நமக்கு செஞ்சோம், நாம விவசாயத்துல முன்னோக்கி போறோமானா இல்ல, பின்னோக்கி தான் இருக்கோம். அதாவது நம்ம தாத்தா நமக்கு கொடுத்துட்டு போன சொத்தை நாம சீரழிச்சு விளைநிலங்களை தரமற்ற மண்ணா மாத்தி எல்லா ஜீவராசிகளையும் கொண்டு காத்த பொல்யூஷன் ஆக்கி, அதாவது காத்த மாசுபட வச்சு நீர்நிலைகளை பூரா விஷமாக்கி இன்னைக்கு மீன்லாம் கிடையாது. ஏரியா மீன் வள விட்டீங்கன்னா மீன் கிடையாது. ஏன் அங்க நண்டே பார்க்க முடியாது. நீங்க போடுற விஷத்தினால ஏரியில இருக்கிற மீன் எல்லாம் அத்து போச்சு. இந்த தண்ணி ஆத்துக்கு போன ஆகும், ஆத்து நிலம் பண்ண. அப்ப விவசாயி நாம திருந்தினா மட்டும்தான் இந்த பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டுக்கோ இந்த அதிகாரிகளுக்கோ நல்ல பேர் கிடைக்கும். நாம நீங்க எது வேணாலும் செய்யுங்க, நான் போடுற விஷத்தை நான் போட்டுட்டு தான் இருப்பேன், என் பிள்ளைகளுக்கு விஷத்தினுடைய பொருளை தான் கொடுப்பேன், அதான் சாப்பிட வைப்பேன் நீங்க நினைச்சீங்கன்னா, நாம பலதரப்பட்ட பகுதியிலிருந்து வந்திருக்கோம். அதாவது பாண்டிச்சேரியிலிருந்து பலதரப்பட்ட பகுதியிலிருந்து வந்திருக்கோம். மதியத்துக்கு மேல நம்ம எல்லாருமே சாப்பிட்டு உட்காந்து ப்ரோக்ராம் முடிச்சு நம்ம எல்லாம் வீட்டுக்கு போயிடுவோம். ஆனா உங்களுடைய அடுத்த தலைமுறை இருக்குல்ல, அவருடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஏதோ ஒருத்தன் வந்தா தலையில கும்பிடிருந்தான், ஏதோ பேசினா போனான்ற மாதிரி நீங்க நினைச்சுக்கலாம். ஆனா உங்களுடைய எதிர்காலம் உங்க கண்ணுக்கு முன்னே அழிஞ்சு போயிடும். இது ஏன் நான் சொல்றேன்னா, நீங்க செய்யறதெல்லாம் பாவம். வெளிப்படையா சொல்றேன், உங்களுடைய மண்ணுல கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் வாழுது. அதாவது மண்புழு, ஜீவராசிங்க, புள்ளப்பூச்சி, ஓனா, எலி, பாம்பு, நத்தை, நண்டு, பல கோடி ஜீவராசிகள் கண்ணுக்கு தெரிஞ்சு தெரியாமலே வாழுது. நாம உரம்ன்ற பேர்ல விஷத்தை எட்டும மேல தூவும் போது அது தண்ணிக்குள்ள ஊடுருவி அந்த பூமிக்குள்ள இறங்கும் போது அந்த மண்ணோட மண்ணு அது கலந்து அந்த மண்ணை சாப்பிட்டு வாழக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே துடி துடிச்சு செத்து போயிடும். இது உங்களுக்கு பாதி பேர் தெரியுமா இல்ல தெரியாதான்னு எனக்கு தெரியல. ஆனா உண்மைதான். நீங்க ஒண்ணும் இல்ல, 10 யூரியா எடுத்து கையில வச்சுக்கிட்டு ஒரு நாக்குப்பூச்சி எடுத்து உள்ள போட்டுப்பாங்க, ஆசிட்ல போட்ட மாதிரி துடிச்சு சாகும். அப்ப நீங்க ஒரு மூட்டை யூரியா போல டிஏபியோ பொட்டாசோ காம்ப்ளெக்ஸோ என்னமோ போடுறீங்க அது உள்ள. அப்ப பல கோடி ஜீவராசிகள் துடி துடிச்சு சாகும் போது அதனுடைய அதாவது ஆன்மா உங்களை சபிக்கும். அதுக்கு பொண்டாடி புள்ள குட்டி எல்லாமே இருக்கு நம்மள மாதிரி. எல்லாமே துடி துடிச்சு சாகும் போது அந்த பாவம் யாரை போய் சேரும்? நம்ம எல்லாம் முக்காவாசி பேர் இந்துக்கள், சாமி கும்பிட்றது நமக்கு வழக்கமா இருக்கு. நம்ம முன்னோர்கள் படைச்சு சாமியை தொழுதுட்டு தான் விவசாயத்தை இறங்கினாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம செய்யற விவசாயம் வீட்டுல ஒரு பிடி நெல் கிடையாது யாருக்கிட்டையும். ஏன்? நம்ம கிட்ட இருக்கிற மனிதாபிமானம் குறைஞ்சதுனால, நம்ம கிட்ட இருக்கிற அன்பு குறைஞ்சதுனால, நம்ம கிட்ட இருக்கிற நிலத்தினுடைய பற்று குறைஞ்சதுனால நம்முடைய வாழ்வாதாரம் கேள்விக்குரிய ஆயிடுச்சு. இதான் இன்னைக்கு நடக்கிற உண்மை. இது பாண்டிச்சேரிக்கும் பொருந்தும், தமிழ்நாட்டுக்கும் பொருந்தும், இந்தியாவுக்கும் பொருந்தும், உலகத்தில் உள்ள அனைத்து நாட்டுக்கும் இந்த வார்த்தை பொருந்தும். நீங்க உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய உயிரினங்களை நீங்க கொண்டுட்டீங்கன்னா உங்களுக்காக பக்கத்து வரப்புலாம் வந்துடாது. ஐயோ அந்த இடத்துல இருந்த நாக்குப்பூச்சிலாம் இவர் கொண்டுட்டாரு, இவர் ரொம்ப நல்லவரு, நான் பக்கத்து வரப்புல தேடி வந்துடுறேன், வாய்ப்பு கிடையாது. இறந்ததுதான் இறந்ததுதான். நம்மள மாதிரி பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டோம், வேட்டி சட்டை போட்டுக்கிட்டாலும் தள்ளி தர போகாது. இந்த ஊர்ல இருந்து பக்கத்து ஊர் போய் போச்சுக்கலான்னு. ஒரு ஓனா ஒரு இடத்துல இருந்து கடந்து போகணும்னா பல போராட்டத்தை தாண்டணும். அதாவது ஒரு இடத்துல இருப்பிடத்திலிருந்து இன்னொரு இருப்பிடம் போகணும். ஒரு ஓனா சொல்றேன், அது பல எதிர்ப்புகளை தாண்டி பல ஆபத்தையும் தாண்டினாதான் ஒரு வரப்பை தாண்டியே போக முடியும். அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இறைவன் நமக்கு கொடை, அதாவது இந்த உலகத்தில் மிகச்சிறந்த பூமி எதுனா நம்முடைய பாரத பூமி. அதான் நம்முடைய பாரத பிரதமர் இன்னைக்கு பல நல்ல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு. விவசாயிகளை கௌரவிக்கணுன்றது என் வாழ்நாள்ல இந்த 43 வயசுல இதான் முதல் தரணும்னு நினைக்கிறேன். நான் ஏன் இதை உங்ககிட்ட வெளிப்படையா சொல்றேன்னா, நாம எங்க தவறு செய்யறோன்றத நம்ம மனசு சொல்லும். நீங்க செய்யற தவறு உங்களை சொல்லி காட்டுறதுக்கோ இல்லை. நானும் ஒரு விவசாயி தான், எங்க அப்பா எங்க தாத்தா எல்லாம் விவசாயி தான். நமக்கு ஒரு 10 ஏக்கர் நிலம் இருக்கு, மோட்டர் 2 மோட்டர் இருக்கு, விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். எங்க அப்பா செஞ்ச தவறு நான் சொன்ன வெளிப்படையா, வா நீ பண்றதுதான் தப்பு,
நீ அநேகமா வந்து விஷம் போட்டு எதையும் கொண்டுட்டு இருக்க, இந்த பாவம் நம்மளை பிடிச்சி ஆடிட்டு இருக்கு, இது இல்லாம நம்ம பயிர் வச்சு பார்ப்போம், நல்லா இருந்தா செய்யலாம் அப்படின்னு ஆரம்பிச்சு இன்னைக்கு நமக்கு ஒரு 5 ஏக்கர் நிலத்துல இயற்கை, அதாவது நீங்க எல்லாம் நெல் நடுவீங்க, களிமண் உள்ள பூமியில நெல் நடுவாங்க, செம்மண் உள்ள பகுதி எங்களுக்கு பகுதி சந்தைப்புதுப்பு. நம்ம பலப்பயிர் சாகுபடியில 1 ஏக்கருக்குள்ள குறைஞ்சது ஒரு 10 விவசாயத்துல இருந்து 40 வகையான விவசாயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப உதாரணத்துக்கு தென்னந்தோப்பு இருக்கு எனக்கு அப்படின்னா அதுக்குள்ள ஊடால அண்ணாச்சி பண்ணலாம், தென்னந்தோப்பு வச்சுக்கிறவங்க உள்ள அண்ணாச்சி பண்ணலாம், மரப்பயிர்கள் பண்ணலாம், பலாத்தோப்பு வைக்கலாம். அந்த மாதிரி தொழில்நுட்பத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய வல்லுநரா இன்னைக்கு இந்த உலகம் புறான சுத்தி வந்துட்டு இருக்க. நாம அடுத்த தலைமுறைக்கு விதைய பாதுகாக்கணும். அதாவது நீங்க விதையை பாதுகாக்க தவறுனீங்கன்னா உங்க பிள்ளைகளால விவசாயம் பண்ண முடியாது. கவர்மெண்ட் ஒண்ணுமே பண்ணாது. அவங்க ஸ்கீம் கொடுப்பாங்க, பணம் கொடுப்பாங்க, ட்ரைனிங் கொடுப்பாங்க, நம்ம உட்காந்தா நமக்கு சமோசா டீ எல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் விதை கொடுக்க முடியாது. ஏன்னா விதை யார்கிட்ட இருக்கு? யார்கிட்ட இருக்கு விதை? விவசாயம் நம்ம கிட்ட இருக்கு. நாம அதை தொலைச்சோம், நாம செத்தோம். என்ன உணவு யார்கிட்ட இருக்கு? விவசாயிகிட்ட இருக்கு. நீங்க விதைய தொலைச்சிட்டீங்கன்னா நமக்கு சோறு கிடைக்காது, பணம் கிடைக்கும். அச்சடிச்சு மிஷின்ல எத்தனை கலரா பிரிண்ட் எடுத்துக்கலாம், கவர்மெண்ட் அதுக்கு அங்கீகாரம் கொடுக்கும். தங்கம் சாப்பிட முடியாது, வைரம் சாப்பிட முடியாது, பணத்தை சாப்பிட முடியாது. அது ஒரு பேப்பர், அவ்வளவுதான். அதுக்கு மதிப்பு இருந்தா அதுக்கு பவர், மதிப்பு இருந்தா அது பேப்பர், காகிதம். ஆனால் உணவு மிகவும் முக்கியமானது. காலையில் நம்மளால சாப்பிட முடியாது, சுகர் பேஷண்ட் உட்காரவே முடியாது இங்க சேர்ல, உண்மையா இல்லையா? அதனால விதையை நாம தான் பாதுகாக்கணும். அதாவது விவசாயிகளாகிய நாம தான் விதையை பாதுகாக்கணும். இன்னைக்கு நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், ஒரு 60 ரகங்கள் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அதாவது 60 வகையான விதைகளை வந்து நான் வச்சிருக்கேன். அது எல்லாமே என்னுடைய தோட்டத்திலேருந்து பிடுங்கி கிழங்காவும், காயாவும், கனியாவும், விதையாகவும், செடியாகவும், கொடியாகவும், மூலிகையாகவும் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். அப்போ என்னுடைய விவசாய நிலத்தில் 60 வகையான உணவு தானியங்களை நான் பாதுகாப்பாக வச்சிருக்கேன். நீங்கள் எத்தனை பேர் எத்தனை வகையான உணவு தானியங்களை பாதுகாப்பாக வச்சிருக்கின்றது தான் கேள்வி. நீங்கள் இதை இன்னையிலிருந்து உங்கள் மனசுக்குள்ளே, ஒரு ஆழ் மனசுக்குள்ளே கொண்டு போங்க. நான் என் பிள்ளைக்கு, என் பேர பிள்ளைக்கு, என்னுடைய மக்களுக்கு எவ்வளோ விதையை, எவ்வளோ தானியங்களை, எவ்வளோ கிழங்கு வகைகளை, எவ்வளோ பூக்களை நான் பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன் நிலத்தில் அப்படியே நீங்கள் முடிவு பண்ணி இன்னையிலிருந்து உங்கள் இறக்கும் தருவாய் வரைக்கும் உங்களால் முடிஞ்சது ஒரு 10, 20, 30 ரகங்களை நடவு பண்ணி அதை கைவிடாமல் மெயின்டைன் பண்ணி, அதாவது பராமரித்து உங்கள் பிள்ளைகிட்ட, எப்பா நான் என்னால் முடிஞ்சது இதை பாதுகாத்தேன், நீ உன் பிள்ளைக்கு இதை கொடுத்துட்டு போ அப்படின்னு இந்த விதைகளை நீங்கள் கொடுத்துட்டு போனீங்கன்னா அந்த பிள்ளைங்க ஆரோக்கியமான வாழ்க்கையோட நிம்மதியாக வாழ தகுதி உள்ளதாக இருக்கும். இல்லை என் இஷ்டத்துக்கு நான் யூரியா போடுவேன், டிஏபி போடுவேன், எது வேணாலும் போடுவிடா தம்பி, நீ எதுவும் கண்டுக்காத, நீ என்ன போய் படிச்சுட்டு சம்பாதிடா, வெளிநாட்டுக்கு போடான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த உலகம் நிரந்தரமற்றது. எந்த நாடு போனாலும் நம்மளை திருப்பி அனுப்பிடுவாங்க. நான் பல நாடுகள் போயிருக்கேன். நான் MBA HR, நான் அப்புறம் MNCல ஒர்க் பண்ணியிருக்கேன். மாதம் 2.25 லட்ச ரூபா சம்பளத்தில் இருந்தேன். ஆனால் என்னை வந்து அவன் அடிமையாக தான் என்னை பார்த்தான், மனுஷனாவே பார்க்கல. நான் ஒரு அடிமை நாய், அவ்வளோதான், டாகு. அவன் என்னை ஸ்லேவ் டாக் தான் கூப்பிடுவான், டென்மார்க் ஆளுங்க. இது ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, நம்மளுடைய வாழ்வாதாரத்தை, நம்முடைய உரிமையை விட்டுட்டு நாம் இந்த எல்லையை விட்டு தாண்டினா படிப்புன்ற பேரில் மற்றவனுக்கு கூலியாகவும் கைக்கூலியாகவும் தான் நம்ம வாழ முடியுமா கோசம் முழு மனசோட சுதந்திரமாக நம்மளால் வாழ முடியாது. நம்ம பிள்ளைகளை படிப்புன்ற பேரில் வெளிநாடுகளுக்கும் வெளித்துறையில் இருக்கிற இடத்துக்கும் கம்பெனிக்கும் அனுப்பிட்டு நம்முடைய வாழ்வாதாரவுடைய பூமியை வீணாக்கி அவங்ககிட்ட திருப்பி வரும்போது அது ஒரு மலட்டுத்தன்மை உள்ள பூமியாக நீங்கள் திருப்பி கையில் கொடுத்தீங்கன்னா உங்களை விட முட்டாள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஏன்னா பொக்கிஷமான உள்ள தங்கத்தை, அதாவது தங்கச்சுரங்கம் நம்ம பூமி, அந்த பூமியை நீங்கள் அழிச்சிட்டு அதை ஒரு மலட்டுத்தன்மை செத்து போன ஒரு பிணமாக எடுத்து போய் அந்த கையில் கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளையால என்ன செய்ய முடியும்? அந்த பிள்ளை எது போட்டாலும் விளையாது. ஒரு கையளவு உள்ள மண்ணில் ஒரு கையளவு உள்ள உப்பை கலந்தீங்கன்னா அந்த மண் என்ன ஆகும்? உப்பாயிடும். நீங்கள் போடுற கெமிக்கல் அப்படி தான், நீங்கள் போடுற மருந்து எல்லாமே அப்படி தான். நீங்கள் கையில் உள்ள குவான்டிட்டியை நீங்கள் இது கூட சேர்க்கும் போது அதில் ஒரு விதையை வச்சு பாருங்க, அது முளையுமா?
முளையாது. இன்னி வரைக்கும் நீங்கள் எவ்வளோ தப்பு பண்ணியிருந்தீங்களோ அதெல்லாம் வேண்டாம். இன்னிலேருந்து உங்களுடைய விஷத்தை ஓரளவுக்கு குறைங்க. இல்லை ஒரு 10 ஏக்கர் வச்சுங்களா, 1 ஏக்கர் இயற்கை விவசாயம் பண்ணிங்க, 9 ஏக்கர் நீங்கள் எதனா பண்ணிங்க. நீங்கள் அதையாவது உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல நிலமாக கொடுங்க. நீங்கள் ஒரே அடியாக இயற்கை விவசாயம் பண்ணுங்கன்னு நான் சொல்ல விரும்பலை. குடிகாரங்கிட்ட சொல்கிற கதை தான், படிப்படியாக விடுங்க அப்படின்னு. நான் என்ன டக்குன்னு விட்டால் நமக்கு பைத்தியம் முடிச்சிடும். வீட்டில் இருக்கிறவங்க திட்டுவாங்க, பக்கத்தில் நிலத்துக்கிறவங்க திட்டுவாங்க, பெரிய பெரிய பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்கிற வேண்டிய பக்கத்தில் இருக்கிற நிலத்துக்காரங்க நம்மகிட்ட பேசவே மாட்டாங்க. எனக்கு பைத்தியம் முடிச்சுட்றா, வந்து கெமிக்கலே போகலடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால் படிப்படியாக நீங்கள் இந்த விஷயத்தை செஞ்சு உங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாத்துங்க. இயற்கை விவசாயம் நீங்கள் பண்ணணும்னா அடிப்படை வந்து பசுமாடு இருக்கணும். நீங்கள் எத்தனை பேர் வீட்டில் பசுமாடு இருக்குன்னு எனக்கு தெரியல. பசுமாடு யார் வீட்டில் இருக்கோ அவங்கக்கிட்ட நோய் நொடி அண்டாது. ஏன்னா அதோடைய குணம் அந்த மாதிரி. பசுமாடு இருக்கிற வீட்டில் பால், தயிர், நெய், மோர் எல்லாமே விளையாடும். அதை சாப்பிட்றவங்களுக்கு ஆரோக்கியமாக இருப்பாங்க. பசுமாட்டுடைய சக்தி அந்த வீட்டை மட்டும் இல்லை, அந்த சுற்றுப்புறத்தையே பாதுகாத்து நிற்கும். சாணம், கோமியம் அவ்வளோ பெரிய ஆன்டிபயோட்டிக், திருநீர், கோமியம் அவ்வளோ பெரிய மருத்துவ குணம் வாய்ந்தது. பசுமாடு வளர்க்குறதுக்கு பழகுங்க. இதுக்கு முன்னாடி என்னால் பார்த்துக்க முடியாதுப்பான்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை செய்யணும்னா சில விஷயத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க ஒரு மாடாவது வச்சுங்க. ஒரு மாடு ஒரு கண்ணோட துணையாக வச்சுங்க. ஒரு மாடு ஒத்த மாடு வச்சுக்கூடாது. பசுமாடு இல்லாமல் விவசாயம் என்னால் பண்ண முடியல, எனக்கு இடம்லாம் இல்லைன்னா யார் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு உதவி பண்ணி அந்த பசுமாட்டுடைய சாண கோமியத்தை நீங்கள் வாங்கிக்க. வாரம் நான் வந்து வாங்கிக்கிறேன், என்னால் கொஞ்சம் நான் தவிர எடுத்து கொடுக்குறேன், இல்லை ஏன்னா கொஞ்சம் இதாக நான் பில்லு போட்டு தரேன், வந்து பில்லு வெட்டிக்கோ. ஒத்துமையாக வாழ பழகுங்க விவசாயிகள். நம்மக்கிட்ட ஒற்றுமை ரொம்ப 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 முக்கியம். நாம் ஒற்றுமை இல்லாத தான் இன்னி வரைக்கும் நம்ம பின்தங்கி இருக்கோம். ஏன்னா நான் பல நாடுகள் போயிருக்கேன், ஆப்பிரிக்கா போயிருக்கேன். ஆப்பிரிக்காவில் ஒரு நாள் சாப்பாடுக்கே வழி இல்லை, அவ்வளோ பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. நமக்கு சோஃபா போட்டு நமக்கு வந்து லக்ஸரியாக உட்கார வச்சிருக்காங்க ஏசி ரூமில். அங்கெல்லாம் இந்த மாதிரி சிஸ்டமே கிடையாது, அக்ரிகல்ச்சர் சிஸ்டமே கிடையாது. எல்லாம் காட்டுவாசி மாதிரி சுற்றிக்கிட்டு வேட்டையாடிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு துணி கட்டிய துணி இல்லை, சாப்பிட சாப்பாடு கிடையாது. அப்போ போய் நீங்கள் எந்த கவர்மெண்ட்டிட்ட போய் நீங்கள் என்ன பண்ண முடியும்? நான் கம்மூர் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு 6 மாதம் என்னடா இப்படி வாழறாங்க மக்கள், ஏன்னா சிஸ்டமேட்டிக் இல்லை. ஆனால் நம்ம கவர்மெண்ட் அப்படி இல்லை, நம்ம இந்திய அரசாங்கம் அப்படி கிடையாது. நம்மளை வந்து தங்கத்தட்டில் வந்து தாங்கிட்டு இருக்கு. நமக்கு 1000 சலுகைகள் பண்ணது அப்புறம் நாம ஒரு எல்லையை விட்டு நம்ம ஒரு எல்லைக்கு போகும்போது தான் நம்முடைய அருமன்னான்றது நமக்கு தெரியும். இன்னைக்கு இந்த உலகத்தில் சொர்க்கத்தில் யார் வாழறாங்கன்னா பாண்டிச்சேரி மக்களும் தமிழ்நாட்டு மக்களும் தான் வாழறாங்க. என்ன பொறுத்தளவுக்கு நான் அனுபவத்தை சொல்றேன். நீங்க இந்த வாய்ப்பை, நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு சாப்பிட்டுட்டு வெளியில போவாங்க. தயவு செஞ்சு இது உங்களுடைய உரிமை. ஏன்னா இந்த டிஸ்பிளே வந்து அவ்வளோ இந்தியா மட்டும் இல்லை, வெளிநாடுகள் கூட போவோம். பாண்டிச்சேரியில நீங்க என்ன கெப்பாசிட்டி, அதாவது உங்களுடைய வாழ்வாதாரம், விவசாயியோட வாழ்வாதாரம் எப்படி இருக்கு, விவசாயியுடைய நிலை என்னன்றத பாரத பிரதமர் நம்முடைய ஐயா பேசும்போது நாம இதே மாதிரி உட்காந்து கேட்டாதான் நம்மளுடைய மெஜாரிட்டி அங்கே தெரியும். அதாவது பாண்டிச்சேரியில் இவ்வளவு விவசாயிகள் வந்தாங்க, உட்காந்தாங்க, என் ப்ரோக்ராம கேட்டாங்க, நாம சில சிலைகளுக்கு அவங்க நம்ம பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு என்னுடைய குருநாதர் சுபாஷ் பாலேக்கர் அவருடைய உந்துதலாலையும் அறிவுறுத்தலாலையும் இயற்கை விவசாயம் பலபயிர் சாகுபடிக்கு இன்னைக்கு ஃபண்ட் ரிலீஸ் ஆகுது. அப்ப பலபயிர் சாகுபடிக்கு இன்னைக்கு இயற்கை விவசாயத்துக்கு ஃபண்ட் ரிலீஸ் ஆகுது. நல்ல விஷயங்கள் சொல்ல போறாங்க. அப்ப பாண்டிச்சேரியில் இருக்கிற விவசாயிகள் சந்தோஷமா உட்கார்ந்து இந்த ப்ரோக்ராம நல்லபடியா முடிச்சுட்டு போயிருக்காங்க. நமக்கு ஒரு அங்கீகாரத்தையும் கௌரவத்தையும் நீங்க தான் கொடுக்கணும். சாப்பிட முடிஞ்சு இவங்க என்ன கிளிக்க போறான்னு சொல்லி நம்ம போயிட்டோம்னா நாமளே அசிங்கப்படுத்திக்கிற மாதிரி ஆயிடும். தயவு செஞ்சு சொல்றேன், உங்களுக்காக இல்ல, அரசாங்கத்துக்காக இல்ல, நம்முடைய வாழ்வாதாரம் காப்பாற்றணும்னா நம்முடைய கௌரவம் ரொம்ப முக்கியம். இந்தியாவில் நம்ம பாண்டிச்சேரி நம்மளுடைய கௌரவத்தை நம்ம எப்பயுமே விடக்கூடாது. எப்படி நம்ம ஊருக்காக நம்ம போராடுவோமோ, நம்ம நாட்டுக்காக நம்ம போராடுவோமோ, நாம அதே மாதிரி இங்க எவ்வளவு பேர் நீங்க உட்காந்துருக்கீங்களோ ஒருத்தவங்க கூட நீங்க வீட்டுக்கு போக கூடாது. எனக்காக சொல்றேன், நம்மளுடைய பாண்டிச்சேரியுடைய விவசாயிகளுடைய பலத்தை நாம பிரதமர் ஐயா பேசும்போது நம்ம நிரூபிக்கணும். நிக்கலாம், உட்காந்துருக்கலாமா, இருக்கலாமா? நம்ம சந்தோஷம். இப்போ உங்களுக்கு நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லி முடிச்சுக்கிறேன். ரொம்ப நேரம் பேசக்கூடாது, என்ன நிறைய பேர் இருக்காங்க விவசாயிங்க. இது ஒரு பொண்ணான நாள். நீங்க இயற்கை விவசாயம் பண்ணுங்க, என் இடத்த வந்து பாருங்க, அது சொர்க்கம். அதுக்குள்ள ஒரு அழகான சிவன் கோயில் கட்டியிருக்கேன். ஒரு 2 ஏக்கர் பூரா நந்தவனம் பூஞ்சொடி இருக்கு. அதுக்குள்ள வாழை சாகுபடி இருக்கு, அதுக்குள்ள தென்னை சாகுபடி இருக்கு, அதுக்குள்ள பலா சாகுபடி இருக்கு, அதுக்குள்ள காய்கறி சாகுபடி இருக்கு, மூலிகை சாகுபடி இருக்கு, பழங்கள் இருக்கு. எந்த நேரம் போனாலும், எந்த சீசன் போனாலும் உங்களுக்கு பழம் கிடைக்கும். ஒரு முறை நம்ம தோட்டத்தை வந்து பாருங்க.
உங்களுக்கு என்ன உதவியா இருந்தாலும் நான் வந்து சுமார் ஒரு 15 வருஷமா அந்த இயற்கை விவசாயத்துக்குள்ள இருந்து பலாயிரம் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து பலாயிரம் ஏக்கர் நிலங்களை பத்திரப்படுத்தி விதை வங்கியா ஒரு 4500 ஏக்கர் விதை வங்கிய அடுத்த தலைமுறைக்கு பாதுகாப்பு பண்ணி வச்சிருக்கோம். என்னுடைய சுயநலத்தை, அதாவது எனக்கு மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பளத்தை வேலையை ரிசைன் பண்ணிட்டு வெளிநாட்டுல நம்ம நாடு நல்லா இருக்கணும், நம்ம மக்கள் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பங்கள் எல்லாம் நம்ம குடும்பங்கள் தான் எல்லாம் நல்லா இருக்கணும் நல்ல எண்ணத்துல இன்னைக்கு மாசம் 10,000 ரூபாய் வழி இல்லாம இந்தியா பூரா சுத்திட்டு இருக்கேன். இது எதுக்கு இந்த பதிவு பண்றேன்னா, ஒரு நல்லது செய்யறதுலாம் இந்த கழிவுதல் சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாத்தையும் தாங்கி தான் இந்த நல்லது நம்ம செய்யணும். அதனால நீங்க உங்க பிள்ளைகிட்ட எனக்கு அடுத்தது நீ விவசாயம் பண்ணணும்டா தம்பி அப்படின்னு சொல்லி இயற்கை விவசாயம் பண்ண வச்சு நீங்க ஜெயிச்சு அந்த பிள்ளைகிட்ட காட்டணும். நீங்க இயற்கை விவசாயம் பண்ணுங்க, உங்க பொருட்களை நாங்க வாங்கிக்கிறோம். அதாவது நான் வந்து FBO ஸ்டார்ட் பண்ண போறோம். உங்க பொருள் எத்தனை டன்னா இருந்தாலும் நேரடியாக கொள்முதல் பண்ணி நல்ல விலைக்கு வாங்கிக்கிறோம். இது எதுக்கு அதை சொல்றேன்னா, நான் இதுக்குள்ளெல்லாம் வரக்கூடாது, நான் உலகம் பூரா சுற்றி மக்களுக்கு அவேர்னஸ் பண்ணிக்கிட்டு மரங்களை நட்டுக்கிட்டு விதைகளை பாதுகாத்துட்டு பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எண்ணத்தில் என்னுடைய வாழ்க்கையை 15 வருஷம் ட்ராவல் பண்ணியே போயிடுச்சு. இனிமேட்டும் நம்ம ட்ராவல் பண்ணாமல் விவசாயிகளுக்கு மார்க்கெட்டிங், அதாவது விற்பனை எப்படி செய்யறது, அது என்ன மூலியத்தில் செய்யலாம், எப்படி அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு உள்ளே வந்துட்டேன். என்னை நல்ல வழியில் பயன்படுத்திங்க. என்னுடைய தொடர்பு எண் என்னுடைய டிஸ்பிளேல இருக்குது, அங்கே இருக்குது, வெளியில் இருக்குது, நீங்கள் எடுத்துக்கலாம். எந்த நேரத்துலையும் உங்கள் பிள்ளையா நினச்சிங்க, உங்களுக்கு என்ன உதவி தான் நான் செய்வேன். சாணம், கோமியம் எல்லாமே, மாடு எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட. ஜீவாமிர்தம் செய்யறது எப்படி, நம்ம தோட்டத்தை வந்து பாருங்கள். எந்த நேரம் வந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள். எடுக்க முடியலன்னா நான் திரும்பி லைனுக்கு வருவேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னை கேட்கலாம். இவ்வளோ நேரம் பேச வாய்ப்பளித்தமைக்கு அரசாங்கத்துக்கும் என்னுடைய உயிர் மேலான என்னுடைய விவசாய சொந்தங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். சிவாயினம். நம்மில் ஒருவரான திரு வெற்றி செல்வன் அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தொழில்நுட்ப கருத்துக்களுக்கு இவரோட இந்த ஐயா அவரோட வந்து நிறைய தொழில்நுட்ப கருத்துக்கள்லாம் நான் நிறைய நிகழ்ச்சியில் கேட்டிருக்கேன். எப்பொழுதுமே வந்து அவர் கேட்டு முடிச்ச உடனே எனக்கு ஒரு மாதிரி பேனிக் அட்டாக் வர மாதிரி இருக்கும். என்னடா இது, இயற்கை வேளாண்மையில் நம்ம இவ்வளோ பின்தங்கி இருக்கோமே. ஏன்னா அவர் வந்து சொல்ல கேட்க கேட்க ஒரு பயம் வரும். அந்த உணர்வு உங்களுக்கும் வரும்னு நினைக்கிறேன். அதனால வரும் சந்ததியினரை காப்பாற்ற, மேன்மேலும் சிறப்படைய செய்ய அவருடைய கருத்துக்களை நாமும் பின்பற்ற வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கிறேன். இவரை தொடர்ந்து நம்மாழ்வார் 1 மணிக்கெல்லாம் தயவு செய்து வந்து திரும்ப திரும்ப வந்து உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறதுலாம் என்னன்னா, அங்க இதே கட்டடத்துக்குள்ளாரே உங்களுக்கு மதிய உணவு வந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கொஞ்சம் ஏன்னா